ஈஷா வழக்கில் பெண் துறவிகளுடன் காணொலி மூலமாக பேசிய பிறகு விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். 2 பெண் துறவிகளுடன் காணொலி வாயிலாக தனியாக தலைமை நீதிபதி பேச இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது நேரடியாக பெண் துறவிகளிடம் நீதிபதி பேச இருக்கிறாரா? என்ன விளக்கத்திற்காக இந்த உரையாடல் நிகழவிருக்கிறது? மிக முக்கியமாக ஈஷா மையத்தில் இருக்கக்கூடிய 2 பெண் துறவிகளை மீட்டு தரக்கோடி, தங்களுடைய மகள்களை மீட்டு தரக்கோடி தந்தை சார்பாக ஒருவர் பதாக செய்த மனு மீதான ஒரு விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு எதிராக ஈஷா மையம் சார்பாகவும் அதனுடைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் சார்பாகவும் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுதான் தற்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறது. கோவை வடவள்ளியை சார்ந்தவர் பேராசிரியர் காமராஜ் தன்னுடைய மகள்கள் லதா மற்றும் கீதா ஆகியோரை ஈஷா மையத்திலிருந்து மீட்டு தர வேண்டும் என்ற ஒரு கோரி ஆட்கொணர்வு மனு, அதாவது ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தான் அவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான ஒரு உத்தரவை எடுத்து மிக முக்கியமான ஒரு விரிவான விசாரணைக்கு உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் இந்த ஒரு கோரிக்கையை தற்போது ஈஷா தரப்பானது உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளது. இதன் அடிப்படையில் அந்த 2 பெண் துறவிகளுடன் தனியாக பேசிவிட்டு விரிவான ஒரு விசாரணை உத்தரவு என்பதை ஹேபியஸ் கார்பஸ் மனு மீது பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை தற்போது நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் மத நிறுவனம் தொடர்பான இது போன்ற ஒரு மதம் தொடர்பான ஒரு இடங்களுக்கு செல்லும் பொழுது விசாரணை நடத்தும் பொழுது அதற்கு மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி முன்வைத்துள்ளார். ராணுவம் அல்லது காவல்துறையை இது போன்ற ஒரு மத ஸ்தாபனத்தில் அனுமதிக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தற்பொழுது இந்த விவகாரத்தில் தற்பொழுது விசாரணையின் பொழுது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வேண்டுமென்றால் நீதித்துறை அதிகாரி மட்டுமே அங்கு சென்று நேரடியாக சென்று விசாரிக்க வேண்டும் முடியும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று மற்றும் இன்று ஆகிய 2 நாட்கள் தொடர்ந்து விசாரணை என்பது காவல்துறை அதிகாரிகளால் அங்கு செய்யப்பட்டு வரும் நிலை தற்பொழுது அதற்கான ஒரு முதலில் ஒரு இடைக்கால தடையையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆசிரமத்தினுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இது போன்ற ஒரு போலி குற்றச்சாட்டுகளை கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறவிகளுடைய பெற்றோர் தரப்பானது முன்வைத்து வருகிறது. அதனை ஏற்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை ஈஷா மையத்தினுடைய தரப்பும் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்த நிலையில் தற்போது 2 பெண் துறவிகள் லதா மற்றும் கீதா ஆகிய 2 பேரும் தனியாக தலைமை நீதிபதி தன்னுடைய நீதிமன்றத்தினுடைய அறையில் சென்று காணொலி மூலமாக அவர்களுடைய வாக்குமூலம் என்ன என்பதை கேட்டு வருகிறார். அவர்களுடைய வாக்குமூலத்திற்கு பிறகு தந்தையினுடைய அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு என்பது செல்லுமா செல்லாதா, உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த அந்த ஒரு விசாரணை என்பது உரிய முறையில் நடைபெற வேண்டுமா என்பது தொடர்பான ஒரு பல்வேறு உத்தரவுகளையும் விரிவாக பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது தலைமை நீதிபதி அமர்வானது தெரிவித்துள்ளது. தன்னுடைய அறையில் சென்று 2 பெண் துறவிகளும் தனித்தனியாக அவர்களுடைய தரப்பு வாதங்கள் என்ன, அவர்களுடைய வாக்குமூலம் என்ன என்பதை தற்பொழுது விரிவாக தலைமை நீதிபதி சந்திரசூட் கேட்டு வருவதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக டெல்லியினுடைய சட்டசேவை மைய செயலர் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. அந்த 2 பெண் துறவிகளும் அவர்களுடைய வாக்குமூலத்தையும் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலுமே வழங்குவார்கள் என்ற ஒரு உத்தரவையும் அவர்கள் உத்தரவாக தற்பொழுது தலைமை நீதிபதி அமர்வானது பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கினுடைய விவரங்கள் சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.